விடுங்க சித்தப்பா. எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நடந்தது நடந்துருச்சு. ஒண்ணு வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. அம்மா சொல்றது சரிதான். எல்லாத்தையும் மறந்துருங்க. என்ன இருந்தாலும் நீங்களும் இந்த சூரிய வம்சத்து குடும்பத்தோட ஆளுதான். இல்லம்மா, நான் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளா இருந்தாலும் என்னைக்கோ ஏற்பட்ட அவமானத்தால் இந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு ஆளா மதிக்கவே இல்லை. அதனால பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த குடும்பத்தை எப்படியாவது அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நினைச்சா எவ்வளவு கேவலமான வேலையில நான் பார்த்துக்கிட்டதுன்னு புரியுது. எங்க அண்ணனும் அண்ணியும் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. சண்முகம் சங்கரனும் ஒரு மாதிரியா பார்த்தா கூட என்னை நல்லா தான் வச்சிருந்தாங்க, நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, ஒரு பெரிய மனுஷனை போல நடத்தினாங்க. ஆனா நான் தான் அப்படி நடந்துக்கல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கூட நானும் ஒரு காரணம். இது உங்க அம்மாவுக்கும் தெரியும். ஏன் உன்னை கூட தான் நான் வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அம்மாவும் பொண்ணு என்ன காப்பாத்திருக்கீங்க. சித்தப்பா, எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க. எப்பவோ நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இல்லம்மா, நான் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கே அசிங்கமா இருக்குமா. நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா, எல்லா மனுஷனுக்கும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நான் திருந்திட்டேம்மா. எனக்கு இந்த குடும்பத்து மேல இருந்த பகையெல்லாம் அழிஞ்சிருச்சுமா. என்னைக்கு நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்தேனோ அப்பவே என்னுடைய ஆணவம், அகம்பாவம், திமிரு எல்லாமே அடியோட ஒழிஞ்சிருச்சுமா. இன்னைக்கு உன் பொண்ணால நான் ஒரு மனுஷனா நிக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ தீமைகள் பண்ணியிருக்கேன். இனிமே எந்த தீங்கா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உள்ள வர முடியும். இப்போதைக்கு நீங்க 2 பேரும் யாருங்கிற உண்மையை வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுமா, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடு. தாத்தா. எப்போ நீங்க திருந்திட்டேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனசு மாறுனீங்கல்ல, அதுவே போதும்.
வெளியில இருந்து வந்திருக்கிற எதிரிய நம்ம முதல்ல விரட்டணும். அந்த சாமான்யா யாருன்னு இந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். நிச்சயமா இந்த சாமானியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறியோ எல்லாத்துக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேம்மா. முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துவோம், அடிச்சு தூள் பண்ணுவோம். ஆ? போக்கா. பேசுங்க. அண்ணிங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாத்தனார பார்க்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அப்ப பார்த்து பழகுன கல்யாணி தானா? பேசலாமா வேணாமா? நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோன்னு குழப்பத்துல இருக்கீங்க. பேசுங்கக்கா, பேசுங்க. ஐயோ, நீ பேசு. பேசுங்கக்கா. இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க, 2 பேரும் பேசாம இருந்தா எப்படி? பேசுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். கல்யாணி, சொல்லுங்க பெரியண்ணி. நல்லா இருக்கியா கல்யாணி? நல்லா இருக்கேன் அண்ணி. இது கேக்கதான் வந்தீங்களா? இல்ல கல்யாணி, உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தோம். ஆனா அத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நான் தான் சொன்னேன்ல அண்ணி, தப்பா நினைக்க மாட்டேன்னு. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? உங்க மேல எந்த வருத்தமோ கோவமோ இல்ல. நீ சொன்ன மாதிரி நாங்க குழப்பத்துல தான் இருக்கோம். உன்கிட்ட பேசலாமா வேணாமான்னு தெரியல. சூர்யாக்கு வேற தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஏன்னா இந்த வீட்ல அத்தை இடத்துல இப்ப அவன் தான் இருக்கான். நான் அவன் அம்மா தான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவனை எதிர்த்து இந்த வீட்ல யாரும் எதுவும் பண்றதில்ல. சூர்யா ரொம்ப நல்ல பையன் அண்ணி, சொன்னா புரிஞ்சுப்பான். புரிஞ்சுப்பான், ஆனா ஏத்துக்க மாட்டான். அவன் அத்தை மாதிரி. அத அவனை பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவோட வேற ஒரு உருவமா இருக்கான். எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் என்னை ஏத்துக்காம இருக்கான். மத்தபடி அவனுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இவ்ளோ தூரம் அவனை புரிஞ்சு வச்சிருக்க. அவன் உன்னை ஏத்துக்க மாட்டானோ உனக்கு தெரியும். அத்தையும் அப்படியேதான் இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நாங்க வாங்கி கொடுத்துருவோம். நீ எதுக்கு கல்யாணி இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பணம் காசுக்கு ஆசைப்பட்டோம், சொத்துக்கு ஆசைப்பட்டோம் நான் இங்க வரல அண்ணி. என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. எனக்கு எந்த குறையும் இல்ல. அங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா எல்லாம் இருந்தும் நான் அங்க அனாதை மாதிரி இருந்தேன். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க என் பொண்ணையும் என் புருஷனையும் தவிர வேற யாருமே இல்ல. நானும் இந்த குடும்பத்துல தான் பிறந்தேன். எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு என் அம்மா வேணும், என் அண்ணனுங்க வேணும், அவங்க பசங்க எல்லாம் வேணும். அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன அத்தனை பாசமா கூப்பிடணும். என் பொண்ணுக்கு தாய் மாமங்கிற உறவு வேணும், அத்தைங்கிற சொந்தம் வேணும். நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே குடும்பமா இருக்கணும் சாகுற வரைக்கும். அதுதான் என்னோட ஆசை, கனவு, விருப்பம் எல்லாம். எல்லாத்துக்கும் மேல என்னோட அம்மா அவங்க பொண்ணா ஏத்துக்கணும்.
இத்தனை வருஷமா யாரும் இல்லாம நான் இருந்தது போதும் அண்ணி. எனக்கு எல்லாரும் வேணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது அது அவ்வளவு பெரிய பாவம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைப்பேன். அதை நடத்தாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன தேவையில்லாம இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்க? பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு. தோத்துட்டு இப்பவே கிளம்புனா எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை அப்படியே விட்டுருவேன். உன் உயிராவது மிஞ்சும். இன்னும் ஆட்டமே முடியல, அதுக்குள்ள ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாளா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் ஏன் பக்கம் இருந்தாங்க. சூர்யா ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. இனிமே அந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அவனே ஏன் பக்கம் வந்துட்டான். அவன் உன்னை வெறுத்துட்டான். இனிமே அவன் நான் சொல்றதுதான் கேட்பான். எப்ப நீ என்ன கொல்ல துணிஞ்சியோ அப்பவே அவன் உன்னை மனசுல இருந்து தொடச்சு எரிஞ்சிட்டான். நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணேன்னு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கேன். உண்மை என்னன்னு எல்லாரும் சீக்கிரம் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. நான் தான் எல்லாம் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ண எந்த எவிடன்ஸும் உன்கிட்ட இல்ல. அப்படி நீ ப்ரூவ் பண்ணாலும் அதுக்குள்ள எனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேங்க்ஸ் சாமன்யா. இப்போ நீ பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இத மட்டும் நான் சூர்யா கிட்ட காமிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜெயந்தி ஆண்டின்னு அப்படியே கொஞ்சிரல அவங்க உன்னை கோரி துப்புவாங்க. உன்னையும் உன் அம்மாவையும் கேவலமா பேசுவாங்க. சூர்யா உங்களை சும்மா விட மாட்டான். என்ன சாமன்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? அப்படியே ஷாக்ல நிக்கிற. பயந்துட்டியா? ஏய் சொல்லு, பயந்துட்டியா? சும்மா சொல்லி பார்த்தேன். இதுக்கு இப்படி ஸ்வெட் ஆகி நிக்கிற. சில், ரிலாக்ஸ் ஆரு. நான் ரெக்கார்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரியும் இந்த சின்ன எவிடன்ஸை மட்டும் வச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன். கண்டிப்பா நீ யாருங்கிற உண்மையை இந்த வீட்டுக்கு சொல்லுவேன். அப்போ சூர்யா மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. என்னடி திமிரா? நான் நினைச்சா நீ மொபைல் இருக்க போட்டோஸ்லாம் போலீஸ் கிட்ட காட்டி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் நீ அமெரிக்காவை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். அப்புறம் உன் வாழ்க்கையே நாசமாயிடும். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. நீ என்ன மிரட்டுறியா? சும்மா ஒரு சின்ன பயம் காட்டினதுக்கு இப்படி ஸ்வெட் ஆகி நிக்கிற. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? யாரு ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க, யார் பிச்சை எடுத்துக்கிட்டு இங்கேயே சுத்த போறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் தெரியும். பிச்சை எடுக்க தெரியும்ல. அப்படி இல்லைன்னா நீயும் உன் அம்மாவும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம பின்னாடி கஷ்டப்படுவீங்க.
வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே அந்த சாமானியா தாமா காரணம். அவ தன்னுடைய காரியம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அவ கூட சேர்ந்து நானும் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேம்மா. சூர்யாவுக்கு உன் மக மேல இருந்த காதலை கலைச்சதே அந்த சாமானியா தாமா. சில நேரங்கள்ல நான் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கேன். அவ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன் பொண்ணை பலிகடா ஆக்க பார்த்தா. அவ தன்னுடைய காரியம் நடக்கணும்னா அவ எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவாமா. சாம்பிளுக்கு ஒன்று சொல்ற கேள. சூர்யா உங்க அம்மா சொல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்காக அந்த சாமானியா அவ அம்மாவை உங்க அம்மா வாய்ஸ்ல பேச வச்சு சூர்யாவை சம்மதிக்க வச்சுட்டா. நல்ல வேலைம்மா, அந்த நேரத்துல நீ வீட்டுக்கு வந்துட்ட. இல்ல சூர்யா அந்த சாமானியா கழுத்துல தாலி கட்டிருப்பான். அந்த சாமானியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டணுமா. அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறமா சாமுக்கும் சூர்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். எனக்கு தெரியும் சித்தப்பா, அந்த சாமானியாவை பத்தி சாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அவளோட பிளான் என்கிட்ட நடக்காது. நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம். எங்கிருந்தோ வந்த 2 பேரு நம்ம குடும்பத்தை அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்களா? சும்மா விடக்கூடாது சித்தப்பா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவ கூட சேர்ந்து நானும் எவ்வளவோ கெட்டது பண்ணிருக்கேன். ஆத்தாளும் மகளும் எவ்வளவு கேவலமா யோசிப்பாங்கன்னு எனக்கு தாமா தெரியும். அப்படி அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க திட்டங்களை நம்ம முறியடிச்சிருவோம். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேம்மா. இது வரைக்கும் அவ இந்த நாராயணனை அவகிட்ட கை கட்டி கூட கும்பிடு போறவனா தான் பார்த்திருப்பா. இனிமே அவ பார்க்க போற நாராயணனே வேற. நாம கொடுக்க போற டார்ச்சர்ல அவ இந்த ஊரை விட்டு ஓட போறா. எங்க போறீங்க? ரூமுக்கு போறேன்பா. இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. வெளியே போங்க. சூர்யா, என்னப்பா சொல்ற? நானும் போனா போதுன்னு நீங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்ல தங்க வச்சா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்றீங்களா? அதுவும் அந்த கல்யாணியோட சேர்ந்துக்கிட்டு. சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமானியம் ஒண்ணு நல்லவே இல்லப்பா. ரொம்ப தப்பானது. போதும், நிறுத்துங்க. சாமானியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உங்க யோகியதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒண்ணு அவளுக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம். நானா அவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தடுறதுக்கு முன்னாடி நீங்களா வெளியே போயிடுங்க. உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கோங்க. தப்பு பண்ண போலாம் இந்த வீட்டை தங்க வச்சீங்க. ஆனா இப்பதான் மனுஷனா மாறி திருந்தி இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப போய் வீட்டை விட்டு துரத்துறியே. பரவாயில்லப்பா. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் தங்கறதுக்கு நானும் தயாரா இல்லை. ஏன்னா எனக்கும் சுயமரியாதை இருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த சாமானிய நல்லவே இல்லைங்கிறத நீ சீக்கிரமே புரிஞ்சுப்ப. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. நல்லா இரு. நான் வரேன்ப்பா. சித்தப்பா நில்லுங்க.